ஸோ தமிழ்நாடு என்றைக்குமே யங்ஸ்டர்ஸும் சரி மக்களும் சரி என்றைக்குமே புது தலைவர்களை ஏற்றுப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய குழப்பம் வருது எப்போன்னா, இப்போ நானே தாவேகா சப்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு இங்கே ஒரு குழப்பம் வருது எப்போன்னா, ஆஃப்டர் கரூர். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல அந்த ஒரு இஷ்யூக்கு அப்புறம். ஏன் அப்படின்னா, எந்த தலைவர்கள் பிரச்சனைன்னு வந்தப்போ ஓடுனப்போ அந்த நாட்டில் பிரச்சனை தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி நீங்க யாருக்குமே பயப்படாத விஜய்னு சொல்ற ஒரு தனிநபர், அதெல்லாம் நிறைய பயப்படுவேன், வெளியே தெரியாம சாமத்தியமா மண்ண பண்ணாலும் உங்களுக்கு தெரியல எதுக்காக அங்க சரிந்தார்? இப்ப நம்பிக்கையை சொல்றீங்க. இப்போ நான் எந்த நம்பிக்கையில விஜயை நான் தேர்ந்தெடுக்கணும்? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கரூர் ஃபுல்லா லாக் ஆயிடுச்சு. இங்க வந்தால் மேலும் கேஷுவாலிட்டியை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதுதான் எங்களுக்கு எல்லாருக்கும் ரேண்டமா வந்த தகவல். யார்கிட்ட இருந்து வந்த தகவல்? ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு எங்களுடைய நிர்வாகிகள், உள்ள இருந்த நிர்வாகிகள், எங்களுடைய அங்க இருக்க மாவட்ட செயலர்கள். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இப்போ நாங்க இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் விஜய் சார் வந்து படத்துல பார்த்தது வளர்ந்த ஜென்ரேஷன். இப்போ கத்தி படத்துல பார்ப்போம், ஒரு பத்திரிகையாளர் மீட்ல பயங்கரமா பேசுவாரு. இதே மாதிரி மெர்சல் படத்துல பேசுவாரு. யோ, சினிமால பண்ற ஃபைட்லாம் நிஜ வாழ்க்கையில பண்ண முடியாதியா? இந்த மாதிரி தமிழக அரசியல் களத்துல விஜய் எப்போ பத்திரிகையாளர்களையும் மக்களையும் சந்திக்க நேரடியா வருவார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் பார்க்காத இன்னொரு தலைவர் இந்தியாவில் இருக்காரு. அவர் யாருன்னா விஜயோட அரசியல் எதிரியான மோடி. நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாயடா. எல்லாம் தங்களிடம் குடித்த யானைப்பால் மண்ணா. திரு மோடிஜி அவர்களே. ஹாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஏன்ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி? சந்திச்சா தான் அரசியல் தலைவரா? என்ன இல்ல, தேவையானப்ப சந்திக்கிறதா முறை. இல்ல அந்த தேவை வந்த போய் கண்டிப்பா இல்ல இல்ல அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான், ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, கூட பேசுற மறந்துட மாட்டானா? அடச்சி சுமாரி இல்ல இல்ல, கண்டிப்பாக தேவை வரும் பொழுது இத சந்திக்கிறதுல ஒரு பெரிய தயக்கமா அவருக்கு எப்பயும் இருந்ததில்ல. தேவையானப்ப சந்திக்கிறதா முறை. இல்ல அந்த தேவை வந்த போய் கண்டிப்பா இவ்வளவு ஒரு பீக்ல நீங்க பாத்திருப்பீங்க மலேசியா ப்ரோக்ராம். அதை பார்த்தப்ப எல்லாருக்கும் ஒரு கவலை, என்னடா இதெல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு மலேசியால 1 லட்சம் பேர் இதை விட்டுட்டு வராருன்னு. எதுக்கு இதுக்கு தாண்டா நயன்தாராக்கு கூட்டம் வரும் ஓட்டா மாறுமா, சன்னி லியோனுக்கு கூட்டம் வரும் ஓட்டா மாறுமா, எங்க தளபதிக்கு கூட்டம் வந்தா ஓட்டா மாறும். இப்படி கூட்டம் வந்தா ஓட்டா மாறும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பெயர் தான், அதாவது கூட்டம் எல்லாம் ஓட்டாயிரும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பெயர் தான் தற்குறி பேற்றாணி. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்போ இங்க எல்லாருக்குமே தெரியும் விஜய் மாதிரி நடிக்க சினிமால யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. சினிமால நல்லா நடிப்பாரு, அதே நடிப்பை இங்க வந்து நடிக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? இல்ல உங்களுக்கு எல்லாம் அரசியல் கூத்தா போயிருச்சு. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை, அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட், கேரக்டர்ஸ் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காருன்னு. இன்னைக்கு வந்து ஒரு 67 வயசுல நிறைய பேர் 70 வயசுல அரசியலுக்கு முயற்சி செய்தார்கள். அந்த மாதிரி வரலையே. ஓ, சட்ட ரீதியா குத்தி காட்டுறீங்களா? பண்றேன்டா, செப்டி பண்றேன். அப்பயும் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யாரும் வரல. கான்கிரீட்டா முடிவு பண்ணி அந்த முடிவில் ஒரு இடத்தில் கூட அவர் எந்த விதத்திலும் அவர் வந்து சறுக்கவே இல்லை. உன்னெல்லாம் யார் அங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? நான் சொல்ற தனி நபர், அவருக்கான எந்த சப்போர்ட்டும் கிடையாது. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? அவருக்கு மக்கள் மட்டும்தான் சப்போர்ட், வேற யாரை நம்பி அவர் வரல. கரூர் சம்பவத்துல வந்துட்டு சிஎம் சார் அப்படின்னு வீடியோ போட்ட தலைவர் வந்துட்டு ஏன் இப்போ சென்சார் போர்டு விஷயத்துல பிஎம் சார்னு வீடியோ போடல? முடிஞ்ச பிறகு கண்டிப்பா யாரையும் எதிர்க்கிறதுக்கு யாருக்கும் எந்த பயமும் இல்லை. கதே நீ ஊன் சொல்ல பூந்து அடிக்கிற, கதே நீ ஆன் சொல்ல பூந்து அடிக்கிற, கதே நீ ஓகேன்னு சொல்ல பூந்து அடிக்கிற, ஓகே கதே நீ பாருன்னு சொல்ல பூந்து அடிக்கிற. அந்த செல்பரான மூல அச்சு தோத்தலாம். சார் ஊழலை ஒழிக்கணும்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, ஜனநாயகம் படம் இருக்குல்ல சார், அந்த படத்துக்கு வந்து ஒரு 150 ரூபாய்க்கு உங்களால கரெக்டா ஒரு டிக்கெட்டே கொடுக்க முடியல. நான் சொல்றேன், அந்த 150 ரூபா டிக்கெட்டே வந்து அதிக விலைக்கு பிளாக்ல விற்க விடுது. அந்த ஊழலே ஒழிக்க முடியல. இங்க சின்ன பையன் எல்லாம் முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. இது எல்லாமே நிறுத்தப்பட வேண்டும், இதான் எங்களுடைய எண்ணம். தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச.
ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா முன்னாடி மக்கள் மன்றங்கள் அந்த டிக்கெட்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து டிவிக்கேவே கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ எனக்கே வந்து ஒரு டிக்கெட் வேணும்னா நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச டிவிக்கே நிர்வாகிக்கு ஃபோன் பண்ணி தான் டிக்கெட் கேட்டுட்டு இருந்தோம். பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். அவங்க சொன்ன விலை 5000 10,000. இவங்க வந்து நாளைக்கு அரசியலுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு நான் எந்த ஒரு நம்பிக்கையில வாக்களிக்கிறது? நீ கேட்டது கரெக்டான கேள்வி. இந்த நிர்வாகிகள் தான் நாளைக்கு விஷயத்துலயும் வேட்பாளர்களாகவும் ஆட்சிக்கு வந்தாலும் அமர போறாங்க. ஆமா. எப்படி நாங்க நம்புறதுன்னு கேக்குறீங்க. கேட்கிறேன். இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. எங்களுடைய சிஸ்டத்தில் எங்களுடைய கட்சியில் எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக இப்படி யார் இருந்தாலும் அதை எங்கேயுமே என்டர்டெயின் பண்ண மாட்டார். அவருடைய பார்வைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டார். வேண்டாம், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. ஏன்னா இவ்வளவு கிளாரிட்டியாக அவர் வர்றப்ப இந்த மாதிரியான பர்சனாலிட்டியும் உள்ள வச்சுக்க மாட்டார். நீங்க கவர்மெண்ட் வந்தால் தெரியும் இது எப்படி ஒரு டிஃபரெண்டான ஒரு புதுமையான புது ஒரு அரசாக இருக்கும்னு சொல்லி. டேய் மூடு. முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள். வாக்குறுதி எண் 1, மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. வாக்குறுதி எண் 1, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். வாக்குறுதி எண் 2, ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்தில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். ஹலோ, இல்ல அது அந்த திட்டம் சாத்தியம் இல்லையா? நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது என்றுதான் நான் கருதுகிறோம். மாதந்தோறும் 1000 ரூபாய், 2 கோடியே 15 லட்சம் குடும்பம் இருக்குது. அவ்வளவு பேர் கொடுக்க முடியுங்களா? எவ்வளவு ரூபாய் வேணும்? அச்சி வெக்கமா இல்ல உனக்கு? அவங்க 1000 ரூபாய் ஜிஎம் கொடுத்திருக்காங்க ரூலிங் கவர்மெண்ட். இப்போ நீங்க 2000 ரூபாய் கொடுக்குறேன்ற வாக்குறுதி ஏற்கனவே கடன் சுமை அதிகமா இருக்கும்போது எப்படி சமாளிப்போம்? அது சும்மா அடிச்சு விட்டேன். நான் என்ன ஆட்சிக்கு வரப்போறோம்? எப்படி ஆட்சிக்கு வரப்போறது இல்ல, அதனால வாய்க்கு வந்துச்சேன்னு அடிச்சு விட்டேன். இன்னொன்னு திட்டம்லாம் யோசிக்க முடியல, அதனால அவங்க திட்டத்தையே காப்பி அடிச்சு ஒரு திட்டமா அறிவிச்சு விட்டேன். இதெல்லாம் ஒரு கொஸ்டின் என்ன கேட்காதீங்கப்பா. ஏன்ட்டு சொன்ன பெண்ணிய உரிமையை பேசினது எங்க முன்னவர்களை தாண்டி ஒன்னும் பெரியார் கிடையாது. பெரியார்ட்ட போய் பெண் உரிமை பெற்றங்கிற, அப்புறம் வேலுநாச்சியார்ட்ட எதை பெற்றீங்க? அந்த ஆள் என்ன சொன்ன? தந்தை பெரியார் பற்றி உங்கள் பார்வையின? பெண்ணிய உரிமைக்காக போராடியவர், பெண்ணிய உரிமைக்காக போராடியவர், பேசியவர். பாரதி பாடினாரு, ஐயா வந்து போராடினாங்க. வாட் ப்ரோ? ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.